விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே ஆட்டு வியாபாரியை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி விவசாய கிணற்றில் வீசிச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலையாளிகள் யார்? சிக்குவார்களா? விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே நாகனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் 45 வயதான முருகன். ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வந்த இவர் ஆடுகள் வாங்குவதற்காக அடிக்கடி வெளியூர் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் முருகன் கடந்த 3 தினங்களுக்கு முன் வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் அருகில் உள்ள கிராமங்களில் தேடி உள்ளனர். இதனிடையே முஷ்டகுறிச்சியைச் சேர்ந்த காசி என்பவர் தனது தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றுள்ளார். கிணற்றில் தண்ணீர் எவ்வளவு உள்ளது என எட்டி பார்த்தபோது சாக்கு மூட்டை ஒன்று மிதந்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அது குறித்து ஆவியூர் காவல் நிலையத்திற்கு உடனே தகவல் கொடுத்தார். காசியின் தோட்டத்திற்கு விரைந்து வந்த ஆவியூர் போலீசார் அந்த சாக்கு மூட்டையில் மனித உடல் இருப்பது போன்று தெரிய வந்ததால் காரியாபட்டி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த காரியாபட்டி தீயணைப்பு துறையினர் கயிறு மூலம் அந்த சாக்கு மூட்டையை வெளியே எடுத்து வந்தனர். அதை அவிழ்த்து பார்த்தபோது அதில் காணாமல் போன ஆடு மேய்க்கும் தொழிலாளியான முருகன் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். முருகனை மர்ம நபர்கள் அடித்து கொலை செய்து கைகால்களை இறுக்கி சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் தூக்கி வீசிச் சென்றது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. முருகன் உடலை கைப்பற்றிய ஆவியூர் போலீசார் உடற்கூறாய்விற்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்ட எஸ்பி கண்ணன் தலைமையிலான போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முருகனை கொலை செய்தது யார், முன் விரோதம் ஏதேனும் காரணமா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஆட்டு வியாபாரியை கொலை செய்து உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.